இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் டெய்லி நடந்துட்டு தான் இருக்கு. சில விஷயங்கள் நம்ம கண்ணால பாக்குறோம், சில விஷயங்கள் காதால கேட்குறோம், இல்ல சில பேர் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, இது உண்மை அப்படின்னு நம்புறோம். ஆனா பல விஷயங்கள் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஆமாங்க இது உண்மைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி நம்ம பார்க்கறது கேட்கறது அறிவியலால நிரூபிக்கப்பட்டது இதெல்லாம் தான் உண்மை அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா நம்மளையும் தாண்டி கடவுள் இல்லைன்னா யூனிவர்ஸ், அதுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குல்ல. நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு விடை கிடைக்கலன்னா அது அப்படி நடக்கவே இல்லை, அது உண்மையே இல்லை அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியுமா? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க, இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற புக்கோட நேம் வெளிச்சத்தின் நிறம் கருப்பு. எழுதியவர் முகில். இந்த புக்கு படிக்கும்போது இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி என்னப்பா அப்படின்னு சொல்லி என்னால் நம்ப முடியல. அதுக்கப்புறம் நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது தான் ஆமா இது உண்மை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எனக்கு வந்தது. அதுக்காக தாங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த இப்போ நீங்கள் கேட்கும்போது திவ்யா என்ன சும்மா உருட்டுறியா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இந்த புக்கை நீங்கள் படித்து பார்த்துட்டு கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நிறைய விஷயங்கள் இது உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு, எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் இதை நம்மளால் பார்த்தோ ஒரு ரெக்கார்டாவோ நமக்கு சில விஷயங்கள் கிடைக்குது, சில விஷயங்கள் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அதுக்காக நடக்கவே இல்லை அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. விடை தெரியா நிறைய மர்மங்கள் இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டே தாங்க இருக்குது. ஃப்யூச்சரில் ஒருவேளை இதுக்கான விடைகள்லாம் கிடைக்குமா இருக்கும் தெரியல. ஆனால் அதுக்காக இந்த விஷயங்கள் நடக்கலன்னு சொல்ல முடியாது, நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த புக்கு படிக்கும்போது ஒரு 35 டாபிக்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாப்பிக்குமே இப்படியா இப்படி இல்லாமடா நடக்கும் உலகத்தில் அப்படின்னு எனக்கு தோணி இருக்கு. அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நமக்கு ஒரு மாதிரி நம்புறதுக்கு கஷ்டமாகவே இருக்கும். மூட நம்பிக்கையா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோணிட்டு இருக்கும். முகில் இவரை பற்றி பார்த்தீங்கன்னா இவரோட ஃபர்ஸ்ட் புக் நான் படிக்கிறேன். இவர் நிறைய சூப்பராக எழுதுவார். நிறைய பேர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பயண சரித்திரம், உணவு சரித்திரம், அந்த மாதிரி நிறைய புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. வரலாற்று அறிஞர்கள் நூல்களையும் நிறைய எழுதியிருக்காரு. ஓகேங்க. ஸோ இப்போ வெளிச்சத்தின் நிறம் கருப்பு. இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நான் இந்த விதி அதெல்லாம் நம்பினது கிடையாது. ஆனால் இதை படிக்கும்போது டேய் இதெல்லாம் கடவுளோட சக்தியா இல்லை விதியா, இது என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் 1929 குரேஷியாவில் பிறக்கிறாரு. இவருக்கு ஒரு மியூசிக் டீச்சர். மியூசிக்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வாழ்க்கை இவரை வச்சு பயங்கரமாக விளையாண்டுருக்குங்க. 1962 ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட். அது எப்படின்னா ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் தனியாக கலந்து ஒரு ரிவருக்குள்ளே விழுந்துருது. அந்த ரிவருக்குள்ளே விழுந்துறதுல 17 பேர் இறந்து போயிடுறாங்க. பட் இவர் மட்டும் சின்ன சின்ன செராய்ப்போட, அது கை காலெல்லாம் லைட்டாக செராய்ப்பு இருக்கும்ல, அதோட இவர் எஸ்கேப் ஆயிடுவார். சரி, ஓகே. அடுத்தது 1976 இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. அந்த ஃப்ளைட்டோட டோர் ஓப்பன் ஆகுது. அந்த டோர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் 19 பேர் கீழே விழுந்து இறந்துடுறாங்க. இவர் மட்டும் ஒரு வைக்கோர் போர் இருக்குல்ல அது மேலே கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் 1966 இவர் என்னன்னா அவர் பஸ்ஸில் போயிட்டுருக்காரு. அந்த பஸ்ஸு கவிழ்ந்தது. அதில் 4 பேர் இறந்துடுறாங்க. இவர் மட்டும் ஒரு சிவியரான இன்ஜுரியோட தப்பிச்சிடுறாரு. அடுத்து நெக்ஸ்ட், டேய் போங்கடா, இனிமேல் ட்ரெயின்லேயும் போக மாட்டேன், ஃப்ளைட்லேயும் போக மாட்டேன், பஸ்லேயும் போக மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இவரே கார் ஓட்டிகிட்டு போகிறாரு. காரில் என்னாச்சுன்னா திடீர்னு பெட்ரோல் லீக் ஆகி கேஸ் பயங்கரமாக பற்றிடுது. அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் 1973 அதே திரும்பவும் என்ன பண்ணுறாருன்னா பஸ்ஸில் போயிட்டுருக்காரு. ஒரு டவுன் பஸ்ஸில் போல நடந்து போயிட்டுருக்காரு. ஒரு டவுன் பஸ் வேலை இடிச்சிருது. இடிச்சதுல கை டேமேஜ், பட் ஆளு தப்பிச்சிடுறாரு. டே எப்படிரா இது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக காரை ஓட்டிட்டு போறாரு. ஒரு மலை மேலே லாரி வச்சுட்டு லாரி வருது, ஒரு பெரிய லாரி. அந்த லாரி என்ன பண்ணுது, இந்த கார் மேலே மோதிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் டேர்ன் அடிக்கிறாரு. டேர்ன் அடிக்கும்போது மலையிலேருந்து கீழே விழுந்துடுறாரு. விழுந்து இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மரத்தை பிடிச்சி மேலே தொங்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த கார் 300 அடி பள்ளத்துக்குள்ளே விழுந்துருது. எப்படிரா இது, ஒரு மனுஷன் தப்பிக்கலாம் ஆனால் லைஃப்பில் இப்படிமா தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 76 வயசுலேயும் இவருக்கு ஒரு லக்கு வருதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்ரியில் வின் பண்ணுறாருங்க. $1 மில்லியன் வின் பண்ணுறாரு.
அது மட்டும் இல்லாமல் 4 மேரேஜ் முடிச்சுட்டு 5வது மேரேஜ் பண்ணுறாரு. கேத்ரினா அப்படின்னு ஒரு அழகான பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இப்போ இவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஏங்க நீங்கள் வந்து இவ்வளோ விஷயத்துலேருந்து தப்பிச்சிருக்கீங்களே, இதை வந்து லக்குன்னு நினைக்கிறீங்களா, கடவுளோட கிரேஸ்ன்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லலாம். இதை நான் அதிர்ஷ்டம்னு நான் என்றைக்குமே சொல்லலைங்க. இத்தனை விஷயம் நடந்ததுன்னு நான் பெரிய துரதிருஷ்டமாக எதை தெரியுமா நினைக்கிறேன், 4 கல்யாணம் பண்ணனே அதுதான் பெரிய துரதிருஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க அவர். ஸோ இந்த விஷயத்தை கேட்கும்போது என்னடா அது அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது. அடுத்தது, மனுஷங்க வந்து உயிரை மாச்சிக்கிறது பார்த்துருக்கோம். ஆனால் நாய்களின் தற்கொலை முனை அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் ஓவர்டவுன் எஸ்டேட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இதை கட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஓவர்டவுன். அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அழகழகான மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பாலத்துக்கிட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் டாக்ஸ் வந்து வித்தியாசமாக நடக்கும். அக்டோபர் 2005 என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபேமிலி டாகை கூட்டிகிட்டு ஜாலியாக ஸ்காட்லாண்டுக்கு போகிறாங்க. இந்த ஓவர்டவுன் எஸ்டேட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்தோன்னா மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமாக குதிச்சு இவங்களோட கண்ட்ரோலை மீறி அந்த பள்ளத்துலேருந்து குதிச்சு விழுந்து இறந்துருது. இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தூக்கிட்டு போய் பார்க்குறாங்க. அதை பொழைக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்பு எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. 1 நாளில் அது உயிர் விட்டுருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க, என்னடா வந்த இடத்துல அப்படி ஆயிடுச்சுன்ட்டு. அப்போ ஒருத்தர் கோல்டன் ரெட்ரீவரை கூட்டிகிட்டு வர்றாரு. என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி டாக் விழுந்துச்சு. டாக் தானாலாம் விழுகலைங்க. இது வந்து இந்த இடத்துக்கு வந்து எந்த டாக் வந்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக அதை உயிரை மாச்சிக்குது. போன வருஷம் என்னோட கோல்டன் ரெட்ரீவர் கூட இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிச்சு. ஆனால் நாங்கள் எப்படியோ காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 1956லேருந்து இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. இதை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் அந்த இடத்துக்கு அது வயசான ஒரு டாக் 19 வயசு இருக்கும் அந்த ஒரு டாகை வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. கரெக்டாக இந்த ஓவர்டவுன் எஸ்டேட்டுக்கு அந்த பள்ளத்துக்கிட்ட வந்த உடனே இந்த பிரிட்ஜில் வந்த உடனே அது ஒரு மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு உயிரை மாச்சிக்கிறதுக்கு வந்து அந்த குதிக்க ட்ரை பண்ணுது. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது எப்படியே பிடிச்சி காப்பாற்றிடுறாங்க. அதோட வயசாயிடுச்சு இல்லை அதுக்கு மேலே. முக்கியமாக எந்த மாதிரி டாக் எல்லாம் உயிரை விடுதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரெட்ரீவர், லேப்ரடார் இந்த மாதிரிலாம் தான். இது ஏன் இப்படி இந்த மாதிரி வருது அப்படின்னு கேட்டால் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ என்னன்னா அந்த கீழே வந்து அந்த பள்ளத்துக்கு கீழே வந்து ஒரு மிக் அப்படின்னு ஒரு உயிரினம் இருக்குது. அந்த உயிரினத்தை தான் வந்து இந்த டாக்ஸுக்கெல்லாம் அதோட ஸ்மெல் பிடிக்குது, அதனால தான் வந்து கீழே குதிச்சிருதுன்னு. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வித்தியாசமான ஒரு மியூசிக் சத்தம் கேட்குது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில பேர் ஒரு கதை அதையும் தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா கெவின் அப்படின்னு ஒருத்தர் கிறிஸ்டியன், அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து உலகத்தை அழிக்க வந்த குழந்தை அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஓவர்டவுன் எஸ்டேட் இருக்குல்ல அந்த பிரிட்ஜ் மேலே வந்து அந்த குழந்தைய தூக்கி போட்டதாங்க சொல்கிறாங்க. அந்த குழந்தையோட ஆவி தான் இன்னும் வந்து பழி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இதுக்கான விடை கிடைக்கவே இல்லை. ஆனால் இதில் வந்து ஆயிரக்கணக்கான நாய் வந்து உயிரை விட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு டவுட் என்னென்னா இந்த இடத்துக்கு பூனை வருது, கோழி வருது, மனுஷங்க வராங்க, ஆனால் ஏன் வந்து அவங்கெல்லாம் உயிரை விடலை, இந்த டாக்ஸ் மட்டும் உயிரை விட்டுருது அப்படின்னு. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, டாகை கூட்டிகிட்டு வர மனிதர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அதோட அவங்களோட வைப்பு தான் அந்த டாகுக்கும் பாஸ் ஆகி அது உயிரை விட்டுருது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ எல்லா மனிதர்களோட ஸ்ட்ரெஸ்ஸோட தான் வராங்களா ஸ்காட்லாண்டுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கடைசி இது எப்படி முடிச்சு வைக்கிறாங்கன்னா, ஒன்று அந்த டாக்ஸே வந்து லெட்டர் எழுதி வைக்கணும், எனக்கு வந்து இந்த காரணத்தினால தான் இந்த இடத்துக்கு வந்து நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், அதை உயிரை மாச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாகே எழுதுனாதான் உண்டு. இல்லை மனிதர்களாகிய நாம டாகாக மாறி அதுக்கான விடையை கண்டுபிடிச்சாதான் உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்னங்க தோணுது? அடுத்தது டைட்டானிக்கை கவிழ்த்த மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா இந்த டைட்டானிக்கில் வந்து ஒரு நாள் போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த டைட்டானிக் கப்பல் உருவானதுக்கப்புறம் மோர் தென் 2000 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து இதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து வில்லியம் ஸ்ட்ரீட் அவர் ஒரு பத்திரிகையாளர், அவரு கூட சேர்ந்து ஒரு 7 பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைட்டானிக்கில். அப்போ வந்து நல்லா மதுவெல்லாம் அருந்திட்டு ஓகே வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா அப்படின்றது அவங்களோட டாபிக். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வில்லியம் ஸ்ட்ரீட் சொல்கிறாரு, நம்ம கடைசியாக இந்த கரையை நம்ம அடைவோமானே டவுட்டாக இருக்குது இந்த கப்பலில் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. அவ்வளோ நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா எகிப்திலேருந்து ஒரு மம்மி இந்த கப்பலில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப வந்து அன்லக்கி மம்மி
அது வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு சேதாரம் நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் சிரிக்கிறாங்க. 1-2 பேர் மட்டும் ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரு இதுக்கான கதையை சொல்கிறேன், அப்புறமேட்டு நீங்கள் நம்பணுமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஏமன்ட்ரா அப்படின்னு ஒரு பிரின்சஸ் வந்து எகிப்தில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த பிரின்சஸ் இறந்ததுக்கப்புறம் ஒரு மம்மியாக அவங்கள வந்து கல்லறையில் வைக்கிறாங்க. அதை வந்து யாரோ ஒருத்தர் திருடிடுறாங்க. திருடிட்டு அதை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதில் வந்து 4 பிரிட்டிஷ் வியாபாரிகள் வந்து அதை வாங்குறாங்க. வாங்கின அடுத்த நாளே ஒருத்தருக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. இன்னொருத்தர் பைத்தியம் பிடிச்சி பாலைவனத்துக்கே போயிடுறாரு. இன்னொருத்தருக்கு பயங்கரமாக நஷ்டம் வருது, பணத்தில் வியாபாரம்லாம் திவால் ஆயிடுது. இன்னொருத்தருக்கு கையில் அடிபட்டுருது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில் இருக்கும்போது இதை எப்படியாவது ஒரு இடத்துக்கு விற்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்தில் வந்து ஒரு வியாபாரி வாங்குறாரு. அந்த வியாபாரி வாங்கணுன்னா அந்த வீட்டுக்கு கொண்டு போகணுன்னா அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த வியாபாரம் அந்த மம்மி வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக லாஸ் ஆகுது. அப்போ ஒரு நாள் இந்த பிரம்மஞான சபை நிறுவியிருப்பாங்கள்ல, அந்த தியோசபிக்கல் சொசைட்டி. ஸோ அவங்க வந்து எலினா பிளவட்ஸ்கி அவங்க வந்து அந்த வீட்டுக்கு வராங்க. இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு திறந்து கரெக்டாக அந்த மம்மி ஏமன்ட்ரா அந்த பிரின்சஸோட மம்மி எடுத்துகிட்டு போய் ஒரு மியூசியமில் விற்கலாம் அப்படின்னு நிற்கிறாங்க. அந்த மியூசியமில் வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த மியூசியம்குள்ளே அந்த மம்மி எடுத்துகிட்டு போய் வைக்கலான்னு 2 பேர் வாங்குறாங்க. அதில் ஒருத்தர் ஸ்டெப்ஸ்லேயே விழுந்துடுறாரு. எலும்பெல்லாம் பயங்கர டேமேஜ். இன்னொருத்தர் 3வது நாளுக்கு அப்புறம் வரவே இல்லை. எங்கடா அப்படின்னு பார்த்தா அவர் இறந்துட்டார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர், அவர் சும்மா இல்லை, எப்படியாவது நம்ம போய் இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசியம்லேயே அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த மம்மியை வந்து அடியில் வச்சிடுறாங்க. ரொம்ப இவர் அந்த அடியில் போயிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஃபோட்டோ பயங்கர பிளாக்காக ஒரு மாதிரி வெகாரமாக தெரியுது. பார்த்தோன்னே ஒரு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஓகே, இதுக்கப்புறம் இது இங்கே இருக்கக்கூடாது. மியூசியம்லேருந்து அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு வியாபாரி வழியாக அந்த டைட்டானிக் கப்பலில் வச்சிடுறாங்க. அப்படிதான் இந்த டைட்டானிக் கப்பலில் தான் இந்த எகிப்து மம்மி வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ நமக்கு டேஞ்சர் நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 1912 நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டைட்டானிக் மூழ்கிருச்சு. ஓகே, டைட்டானிக்கே மூழ்கிருச்சு, அந்த வில்லியம் ஸ்ட்ரீட் பழச்சாரா அப்படின்னு கேட்டால் அவர் பழைக்கல. அந்த 7 பேர் கதை கேட்டுட்டு இருந்தாங்களே அவர் கூட, அதில் ஒருத்தர் வந்து பொழைச்சிட்டாரு. அவர் தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு நிறைய கட்டுக்கதைகளும் சேர்ந்து எப்பயுமே ஒரு விஷயமாகவே வராதுல்ல, நிறைய கட்டுக்கதைகள் சூழ்ந்து தானே வரும். அப்படி தான் நமக்கும் வந்திருக்கு. ஆனால் கடைசியாக பிரிட்டிஷ் மியூசியமில் இப்போவும் ஒரு மம்மி இருக்குது. ஆனால் அதுக்கு மீசா இல்லைன்றதுனால ஏமன்ட்ரா அப்படின்ற பிரின்சஸ் சொல்லியிருக்காங்க. அது உண்மையாலுமே பிரின்சஸா அந்த பெட்டிக்குள்ள அந்த மம்மியை வந்து தூக்கி போட்டு வெறும் பெட்டியை தான் வச்சுட்டு இருக்காங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. எது உண்மை எது பொய் அப்படின்னு நமக்கு இன்ன வரைக்குமே தெரியவே தெரியாதுங்க. அடுத்த கடைசியாக ஒரு ஸ்டோரி சொல்லி முடிச்சிடனே. ஹென்றி அப்படின்னு ஒருத்தர், அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சி வந்து ஹென்ரிக்கு இல்லை, ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி, ஓகேவா. அந்த தங்கச்சி வந்து என்ன பண்ணுறாங்க, ஹென்றி அப்படின்னு ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஹென்ரின்னு என்ன பண்ணுறான் வந்து, உன்னை இனிமேட் லவ் பண்ண முடியாதுன்னு பிரேக்கப் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த தங்கச்சி பல கனவுகளோட வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன் வந்து பிரேக்கப் பண்ணதுனால தங்கச்சி வந்து தற்கொலை பண்ணி உயிரை மாச்சிக்கிறாங்க. அப்படி உயிரை மாச்சிக்கிட்டதுனால என்னாச்சு அப்படின்னா, அவங்க அண்ணன் வந்து எப்படியாவது ஹென்ரியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி கிட்ட போகிறாங்க. ஒரு நாள் ஹென்றி வந்து அந்த தோட்டத்தில் இருக்கான். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, துப்பாக்கியை வச்சு ஹென்ரியை சுடுறாங்க. அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். மயக்கம் போட்டு விழுந்தானா இவர் ஐயோ நான் ஒரு உயிரை கொண்டுட்டேன்னா அவரு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாரு, என் தங்கச்சிக்கு கெட்டது பண்ணவனை தானே நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்திக்கிறாரு. ஆனால் என்னமோ தெரியல, அவரோ கையை அறியாமையே அந்த கன்னை வச்சு நெத்தியில் அவரு சுட்டுக்கிட்டு உயிரை மாச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஹென்றி முழிக்கிறான். அப்பாவோட நான் உயிரை விட்டுட்டேன்னு நினச்சேன், நான் உயிரோட தான் இருக்கேன் நான். அப்போ அந்த தோட்டா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோட்டா அந்த அவனோட ஹென்ரியோட கார்டனில் இருக்க மரத்தில் போய் சிக்கிக்குது. அதுக்கப்புறம் இது 1893 இந்த இன்சிடென்ட் நடக்குது அமெரிக்காவில் டெக்சாஸில், ஓகேவா. அப்புறம் 1913 என்ன ஆகுது அப்படின்னா, ஹென்றி எப்பயும் போல சரி ஓகே இந்த மரத்தை நம்ம வெட்டிடலாம், ஏதோ பார்க்கும்போது நெகட்டிவாக தோணுது, அந்த தங்கச்சியோட அண்ணன் வந்து டிஸ்டர்ப் பண்ண, அந்த காதலியோட அண்ணன் வந்து திரும்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை கோடரி வச்சு வெட்ட ட்ரை பண்ணுறாங்க, முடியல. அப்புறம் டைனமைட் வச்சு அதை வந்து ஃபுல்லாகவே அந்த மரத்தை தகர்த்துறாங்க. அப்படி அந்த மரம் விழுகும்போது அதுக்குள்ளே இருக்க தோட்டா வந்து ஹென்ரியோட நெத்தியில் விழுகுது. ஹென்றி இறந்துறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் யோசிக்கிறாங்க, ஆமாம் அதாவது அந்த தங்கச்சியோட அண்ணன் தான் வந்து பழி வாங்கியிருக்காங்க அந்த தோட்டாவிலேயே ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு. இன்னும் சில பேர் 20 வருஷமா அந்த மரத்துக்குள்ளே இருந்த தோட்டா 20 வருஷம் வந்தது பழி வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அந்த கார்டனில்
அந்த அண்ணனோட ஆவி உலாவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இன்னும் நிறைய கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது உண்மையா பொய்யா அப்படின்னு உண்மை, ஆனால் இதுக்கான எவிடன்ஸ் வந்து நமக்கு 100% கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தாங்க படிக்க படிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் கூகுளில் சர்ச் பண்ணேன்னு சொன்னல இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க நிறைய விஷயங்கள். ஏன்னா ஊடு அப்படின்னு ஒரு மந்திரத்தை பற்றி படித்தேன், ஜாம்பியை பற்றி படித்தேன். எல்லாம் படிக்கும்போது கல்லறை கொள்ளையர்கள் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. எல்லாம் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் எவிடன்ஸோட உண்மைன்னு வந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளிச்சத்தின் நிறம் கருப்பு, இந்த மர்மங்கள் பற்றிலாம் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு அந்த புக்கையும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணுங்கள். இது பார்ட் 2வும் இருக்காங்க. நான் அந்த புக்கையும் படித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா படித்து பார்த்துட்டு அதோட கதையும் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் நல்லது பண்ணி விடுங்களேன். தேங்க்யூ.